ஹலோ மை டே டிவி வாரியர்ஸ். நம்ம சேனல்ல மாஃபியா 3 கேமை கம்ப்ளீட் ஸ்டோரி கேம் பிளேவா போட்டுட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி நான் போட்ட மற்ற பார்ட்ஸ் வீடியோ இன்னும் பார்க்கலனா ஃபர்ஸ்ட் அதை போய் பாருங்க. அப்பதான் ஸ்டோரி கண்டினியூஷன் புரியும். இல்ல ஸ்பெசிஃபிக் மிஷன் வாக் த்ரூக்காக மட்டும் தான் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. லாஸ்ட் பார்ட்ல பாயிண்ட் வேர்ட் ஆன் டிஸ்ட்ரிக்ட்டை இதுக்கு முன்னாடி ரன் பண்ணிட்டு இருந்த ப்ரூக்க லிங்கன் சந்திச்சு இப்போ அந்த டிஸ்ட்ரிக்ட்டை ரன் பண்ணிட்டு இருக்க சால் மார்க்கனோட ஆள் புச்சரை காலி பண்ணி உனக்கு டேக் ஓவர் பண்ணி தரேன்னு சொல்லுவான். ப்ரூக்கும் அவன் பையன் டேனி அழிச்ச சால் மார்க்கனோவை பழி வாங்குறதுக்காக நான் என்னனாலும் பண்ணுவேன்னு சொல்லுவான். ஸோ லிங்கன் இந்த டிஸ்ட்ரிக்ட்டை ரன் பண்ணிட்டு இருந்த புச்சரோடைய ராக்கெட்ஸ் அடிச்சு காலி பண்ணிட்டு புச்சரோடைய 2 அண்டர் பாசஸ் காலி பண்ணிடுவான். இப்போ இதனால கோவமான புச்சர் ப்ரூக்கோடைய பிளேஸ்க்கே வர அங்க லிங்கன் அந்த புச்சரை திரிக்க விட்டு பாயிண்ட் வேர்ட் ஆன் டிஸ்ட்ரிக்ட் ப்ரூக்கு டேக் ஓவர் பண்ணி கொடுத்து அதுல இருந்து வர வருமானத்தை லிங்கனுக்கு ஒரு கட் கொடுக்குற மாதிரி டீல் பேசிப்பான். ஃபைனலி 3 டிஸ்ட்ரிக்ட ஒரு ஆளுங்களுக்கு டேக் ஓவர் பண்ணி கொடுத்தனால 3 பேரையுமே லிங்கன் ஒரு மீட்டிங்க்கு கூப்பிட்டு அடுத்து சால் மார்க்கனோவை வேட்டையாடுறதுக்கு அவனுடைய லிeutenants அண்ட் கேப்பாவை காலி பண்ணணும்னு சொல்லி இனிமே கைப்பற்ற டிஸ்ட்ரிக்ட நான் யாருக்கு தரணும்னு முடிவு பண்றனோ அதுதான் ஃபைனல்னு சொல்லிடுவான். ஸோ இனிமேல் என்ன நடக்க போகுதுன்னு நம்ம இந்த எபிசோட்ல பார்ப்போம். அண்ட் ஹியூஜ் தேங்க்ஸ் டு அவர் சேனல் மெம்பர்ஸ். நீங்களும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல்ல இருக்க ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நீங்களும் நம்ம சேனலோட மெம்பர்ஸ் ஆகலாம். நம்ம சேனல் மெம்பர்ஷிப் 29 rupees இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ செக் பண்ணி பாருங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு டவுன் டவுன் ஏரியாவுக்கு வந்திருக்க மக்களே. ஆக்சுவலாக டவுன் டவுன் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியாலும் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அதாவது அவனுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் வச்சு அந்த ஏரியாவில் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா ஒரு ஏரியாலையும் பார்த்தீங்கன்னா லிeutenant அதுக்கப்புறம் கேப்போ எல்லாருமே வந்து இருக்கானுங்க. அவனை அழிச்சா தான் நம்ம சால் மார்க்கனோவை தொட முடியும். ஸோ ஃபஸ்ட்டு டவுன் டவுனை யார் ஆட்சி புரிஞ்சிட்டு இருக்கா அப்படின்றத நம்ம விசாரிப்போம். எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி தான் வருது. ஓகேங்க, இங்கே வெயிட் பண்ணி டவுன் என்ன இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி வச்சிருக்கான் அப்படின்றத கேட்போம். எனக்கு தெரிஞ்சு லிeutenant அழிச்சா தான் நம்ம கேப்பாவை தொட முடியும்னு நினைக்கிறேன். This part of town's run by a man named Tony DeRazio. From what I was able to piece together, he's a real weirdo. Some kind of savant when it comes to numbers. Then he must be the one who runs Lou Marcano's books. Runs his books, launders his money. Hell, he even manages Lou's relationships with city officials. It's Tony's job to make sure their asses stay greased. How do I get to him? Well, that's where things get interesting. Tony lives in the penthouse on the top floor of the Royal Hotel. So இதுதான் டோனியோடைய கோட்டை போல. Elevator access is restricted and the rest of the hotel's crawling with Tony's goons. Well, he can't stay up there all the time. I'm gonna need a schedule for when he comes and goes. I've been watching this for a month now and he's left exactly one time. That was because one of his men took a pipe to the poor bastard's left arm. Well, it looks like he's got a front business he uses to issue bribes and launder Lou's money. And another one that soaks up funds from the city. I hit him. He overreacts. Then I get my opening. And things between him and Lou in the process. Be careful with this one. Just because Tony's a goddamn spastic doesn't mean he won't cut your balls off if given the chance. ஸோ இப்போ நம்ம அடுத்து வேட்டையாட போகிற ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா டோனின்ற பர்சன் மக்களே. அவன் தான் லூ மார்க்கானோடைய கணக்கு வழக்கு எல்லாமே பார்த்துட்டு இருக்கான் போல். அதாவது மார்க்கானோடைய ஃபேமிலி கணக்கு வழக்கு எல்லாமே பார்க்குற ஒரு கணக்கு பிள்ளை டோனி. அண்ட் லூ மார்க்கானோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ திங்க் சால் மார்க்கானோடைய பிரதர்னு நினைக்கிற மக்களே. பட் எல்டஸ்ட் பிரதரா எங்கரா அப்படின்றது தெரியல. பட் டோனி இப்போ நம்ம வேட்டையாடணும்ல, அவனை பற்றி விசாரிக்கணும். அதனால டவுன் டவுனில் பார்த்தீங்கன்னா லினி டேவிஸ் அப்படின்ற ஒருத்தர் இருக்கான் போல். அவனை தான் பார்க்குறதுக்காக வந்திருக்கேன். அவனுக்கு தெரியுதான்னு பார்ப்போம். ஆக்சுவலாக அந்த டோனின்ற பர்சன் பார்த்தீங்கன்னா அந்த மிகப்பெரிய ஒரு ஹோட்டல் இருந்தது பார்த்தீங்களா, அதோடைய பென்ட் ஹவுஸில் வந்து தங்கியிருக்கான் மக்களே. அந்த பென்ட் ஹவுஸ்லேருந்து அவன் வெளியே தலையே காட்ட மாட்டானாமா. எப்போ தலையை காட்டுவான்னு பார்த்தீங்கன்னா அவன் பிஸ்னஸ்க்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி டானவன் சொன்னான். ஸோ எப்படி அவன் பிஸ்னஸ்க்கு பாதிப்பு ஏற்படுத்தலாம் அப்படின்றத பார்ப்போம். I heard you have information for me. The name's Lenny Davis. I work in the city clerk's office and your friend said you could help with this guy blackmailing me. What kind of juice makes you someone worth blackmailing? My office approves new projects under development. I cheated on my wife and this guy, Jimmy Cavar, filmed it. Come to find out the girl worked for Cavar too. And now he owns you. He's forcing me to rubber stamp phony building projects and cash the checks for his company, Cavar Construction. Probably seen the signs over where they're building the new city hall. Thing is, Cavar doesn't really come around unless there's a problem. Don't worry. I'm pretty good at causing people problems. Some of his men hang out around downtown. Look, I ain't a bad guy. I just made a mistake is all. Keep your head down, Lenny. I'll pay Cavar's men a visit. See what they know. Cavar's people will know more about what he's doing than I will.
ஓகே, ஃபஸ்ட்டு கவார் யாரையோ காலி பண்ண சொல்கிறான். கவார் எதுக்காக காலி பண்ண சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இவனை வந்து பிளாக்மெயில் பண்ணுறான் போல். பட் கவாருக்கும் இப்போ நம்ம போட்டு தள்ள போகிற டோனி அப்படின்ற பர்சனுக்கும் என்ன ரிலேஷன்? எனக்கு அதுதான் புரிய மாட்டேங்குது. ஏதாவது ஒன்று வந்து நம்ம அடித்து காலி பண்ணோம் அப்படின்றதுக்காக வச்சுருக்கானுங்களா? இங்கே பாருங்களேன். ஸோ கவாரை நம்ம நெருங்கினோன்னா, இங்கே பாருங்கள், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் வந்து அவன் ரன் பண்ணிகிட்டு இருக்கான் போல் கவர். அதனால் அவனுடைய ஃபோர்மேனெல்லாம் இன்டகிரேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி காட்டுது. அண்ட் இது என்னது? கில் கவார்ஸ் என்ஃபோர்சர். சேம் நம்ம ரிப்பீட்டேட்டிவாக எல்லா இதுலேயும் பண்ணுவோம் பார்த்தீங்களா, ஒரு ஏரியாவில் அதே தான் மக்களை காட்டுது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எபிசோட்லேருந்து இந்த பார்ட் எல்லாமே ஸ்கிப் பண்ண போகிறேன் மக்களே. இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு வேணா இந்த கவரை வேட்டையாடவும் பார்த்தீங்களா, அதை மட்டும் வேணால் காட்டுறேன். அப்போ தான் பார்க்குற உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா சும்மா நான் ஒரே இதை காமிச்சிட்டு இருந்தேன்னு வைங்களேன், கடுப்பாயிருவீங்க. ஆக்சுவலாக லாஸ்ட் எபிசோட் ஒரு வாரியர் கமெண்ட் பண்ணியிருந்தாருங்க. அதாவது அசால்ட் ரைஃபிளில் வந்து AK-47, அதாவது இந்த கன்று தான் பசடினா AR-30, இந்த கன்னை வந்து வாங்கிக்கோ ப்ரோ, இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி. இது $23,500. நம்ம கையில் இப்போ $24,600 இருக்குது. பரவாயில்ல, வாங்கிப்போம், ஒர்த்தாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்புகிறேன். அண்ட் ஆமோ ரீஃபில் பண்ணிட்டேன். இப்போ போகலாங்க வேட்டையாடுறதுக்கு. அவ்வளோதாங்க, காவரோடைய பிஸ்னஸ் எல்லாத்தையுமே காலி பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா காவர் தான் வேட்டையாடணும். ஸோ இவன் பார்த்தீங்கன்னா டோனியோடைய ஒரு அடியாள் மக்களே. ஸோ அவனுக்கு வந்து இவ்வளோ போராட்டம் பண்ணி அவனோட அல்லக்கைங்கெல்லாம் காலி பண்ணிட்டு தான் அவனையும் நெருங்க முடியுது. அப்போ டோனியை நெருங்கிறதுக்கு இன்னமும் பார்த்தீங்கன்னா அடுத்து அவனுடைய அல்லக்கை யாரையோ ஒருத்தனை காலி பண்ணோம். போல இவங்ககிட்ட பேச்சு கொடுத்துப்போம். டேய் சொல்கிறா, கவர் எங்கே இருக்கான்? Jimmy Cavar called. He's at the City Hall construction site and wants to see me. He knows. I don't know how, but he knows I've been helping you people. He's gonna kill me, or I'm going to jail. Then he'll kill me. Oh, God. ரைட்டு மக்களே, ரொம்ப பதறான். Wife, Lenny. Pack a bag, get out of town for a couple days. When you get back, this will all be over. You'll talk to Jimmy? Sure. Cavar's waiting for you. ரைட்டுங்க, கவர் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் இருக்கான் போல், சிட்டி யூனியன் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டு. அண்ட் இவன் தான் ஹெல்ப் பண்ணான் அப்படின்ற விஷயம் கவர் தெரிஞ்சனால லெனியை கொள்றதுக்காக வந்துட்டு இருக்கேன், அதனால் எப்படியாவது அவனை போட்டு தள்ளிடு அப்படின்றான். ஸோ பட்டுன்னு நம்ம அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு போயிட்டு ஜிம்மி கவரை காலி பண்ணுவோம். இது எல்லாமே நம்ம எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டவுன் டவுனில் வந்து ஒரு குழப்பத்தை உண்டாக்கி டோனியை வந்து வெளியே வர வைக்கிறதுக்குன்னு நினைக்கிற மக்களே. அப்படி தான் எனக்கு தோணுது. ஸோ இப்போ நம்ம கவரை காலி பண்ணிட்டோன்னா அடுத்து இன்னொரு மிகப்பெரிய ஆள் டவுன் டவுனில் இருக்கான் போல், அவனையும் நம்ம தொட்டு அவனுடைய பிஸ்னஸையும் நம்ம அட்டாக் பண்ணி காலி பண்ணிட்டோன்னு வைங்க, டவுன் டவுனே வந்து கொளறுபடிக்குள்ளே போயிடும். அப்போ வந்து டோனி வெளியே தலை காட்டுவானா இருக்கும். ஏன்னா அவன் ஹோட்டல் விட்டு வெளியே வர மாட்டேன்றான்ல. அவ்வளோதாங்க, ஆல்மோஸ்ட் கவரோடைய இடத்துக்கு வந்தாச்சு. இதுதான் மக்களே அவன் இருக்க கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் ஏரியா. பார்த்தீங்களா, எல்லா இடத்துலையும் கவர் போட்டிருக்கு. முதல்ல இதோடைய என்ட்ரன்ஸ் எங்கே அப்படின்றத கண்டுபிடிப்போம். எனக்கு தெரிஞ்சு இந்த டிஸ்ட்ரிக்டோடைய அண்டர் பாஸஸே வந்து ஒரு மிகப்பெரிய பாஸஸ் மாதிரி ப்ரொடக்ஷனோடு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு சின்ன கேட் மாதிரி இருக்குது மக்களே. இருங்க, இதை ஓப்பன் பண்ண முடியுதா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்கிறேன். எஸ், நம்மளால் லாக் பிக் பண்ண முடியும். ஸோ பட்டுன்னு லாக் பிக் பண்ணி உள்ளே போயிடுவோம். எப்படியும் ஸ்னீக் பண்ணிலாம் நம்மளால் அடிக்க முடியாது. ஸ்டார்டிங்கே அது ரெடியாக இது பண்ணிடுவோம். ஏன்னா நம்மகிட்ட தான் இப்போ AK-47 இருக்குல்ல, அதை வச்சு திரிக்க விடலாம் மக்களே. இதில் எவன் ஒர்க்கர்ஸு எவன் அட்டாக் பண்ணுவான் அப்படின்றது கூட தெரில மக்களே. எனக்கு தெரிஞ்சு கீழே இருக்கிறவங்களாம் நான் அட்டாக் பண்ணுவாங்களா இருக்கும். நம்ம இந்த கேமில் ஸ்லோ மோஷனே யூஸ் பண்ணல. ஸ்டார்டிங் சொல்லி தந்ததுங்க, அதுக்கப்புறம் நம்ம யூஸே பண்ணல. இருங்க, பட்டுன்னு ஸ்லோ மோஷனை போட்டு 2 பேரையும் மண்டையிலே வைப்போம். சீனு மக்களே, அவன் பாருங்களேன். டே 2 பேரும் செத்துட்டாங்கடா, நீ என்னடா பெருக்கிட்டு இருக்க? இப்போ தான் செக் பண்ணுறான் மக்களே அவன். பரவாயில்ல, இந்த மாதிரி ஸ்லோ மோஷன் போட்டு நம்ம அழகாக பட்டுன்னு காலி பண்ணிடலாம். ஆனால் அவனுங்க பார்க்காம இருக்கணும். மேலே ஒருத்தன் இருக்கான், இவனையும் பட்டுன்னு தெரிக்க விடுவோம். இவன்லாம் ஒர்க்கராக யாருன்னு கூட தெரியல. நான் வாட்டுக்கு கண்ணில் தென்படுற எல்லாருமே காலி பண்ணுறேன். இருங்க, மெயினாக கவார் எங்கே இருக்கான், அவனை தான் நம்ம திரிக்க விடணும். ஈனியும் இருக்கானுங்க நிறைய பேர். சப்போஸ் நம்மளை எவனாவது பார்த்தான்னு வைங்களேன், அப்போ பட்டுன்னு வேட்டையாடலாம் மக்களே. இப்போ நம்ம வாட்டுக்கு போயிட்டே இருப்போம். இங்கே ஒருத்தருக்கான் பாருங்கள், இவனும் பார்த்தீங்கன்னா அடி ஆளு தான், அவனையும் திரிக்க விட்டாச்சு. வேணும்னா நம்ம ஆமோ ரீஃபில் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ஆமோஸ்லாம் இருக்குது மக்களே, எதுவும் தேவையில்லை. எனக்கு தெரிஞ்சு கவார் வந்து இன்னமும் டாப் ஃப்ளோரில் இருக்கான்னு நினைக்கிறேங்க. இங்கே பாருங்கள், ஏகப்பட்ட பேர் இருக்கானுங்க. இங்கே ஒரு 2 பேர் இருக்கானுங்க. பட்டுன்னு ஸ்லோ மோஷனில் திரிக்க விடலாமா? டக்கு, கரெக்டாக. அவ்வளோதான் மக்களே, திரிச்சிட்டான். இங்கே எவனாவது பார்த்தானா? இங்கே ஒருத்தர் இருக்கான், அவனையும் அவ்வளோதான் திரிக்க விட்டாச்சு. ஆக்சுவலாக ஸ்லோ மோஷன் வந்து ஃபுல் ஆகணும்னு நினைக்கிறேங்க. ஒருத்தர் ஓடுறான். இருங்க, நம்ம ஓடி போய் இந்த இடத்துல கவர் எடுத்துப்போம். இங்கே நிற்கிற 2 பேரையும் பட்டு அவன் ஒர்க்கராக யாருன்னு கூட தெரில. நான் வாட்டுக்கு திரிக்க விட்டாச்சு. இப்போ நம்ம மேலே போக வேண்டிய ஸ்டெப்ஸ் எங்கே இருக்குது? இங்கே இருக்க ஆமோஸ் எல்லாத்தையுமே எடுத்துப்போம். நம்ம இங்கே தான் ஸ்டெப் மாதிரி இருக்கா? அங்கங்கே ஆமோ ரீஃபில் பண்ணுறதுக்கு உண்டான இடம் தான் வச்சுருக்கானுங்க. இருங்க, ஸ்டெப்ஸ் எங்கே இருக்குது அப்படின்றத பார்க்குறேன்.
இங்கே இருக்கானுங்க பாருங்க மொத்தமாக அப்படியே 3 பேருமே திருக்கி விடுவோங்க. சீனு மக்களே, சரியான பவர் ஸ்லோமோ. இது நான் ஆரம்பத்துலேருந்து யூஸ் பண்ணாமல் விட்டுருக்கேன் பாருங்க. அட பாமே, இதெல்லாம் இருந்ததுன்னா நான் ஃபஸ்ட்டு அதிரடியாக இறங்கியிருப்பேன். இங்கே பாருங்களேன், மேலே போகிறதுக்கு உண்டான ஸ்டெப்ஸ் இந்த சைடு காட்டுது. இங்கே இருக்குது மக்களே ஸ்டெப்ஸு. இங்கே ஒருத்தன் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். பட்டன் இவனையும் மண்டியில் வச்சு காலி பண்ணிவிட்டு ஒர்க்கர்ஸ் எல்லாம் நம்ம காலி பண்ண தேவையில்ல. ஓடிடுங்கடா, எவன்லாம் இங்கே இருக்கீங்களோ ஒர்க்கர்ஸ் ஓடிடுங்க, தேவையில்லாமல் உயிரை விட்டுறாதீங்க. இந்த ஃப்ளோரில் இருக்கானா? இதுக்கும் மேலே இருக்க ஃப்ளோரா? நல்ல வேலை கண்டுபிடிக்கலன்னு நினைக்கிற மக்களே. பட்டுன்னு போட்டேன். இருங்க, இதுக்கும் மேலே நம்ம ஸ்டெப்ஸில் ஏறி போங்க. கவார் இங்கே இருக்க மாதிரி காட்டுது. கவாரே, எங்கடா இருக்க கவாரே? முன்னாடி போய் கொஞ்சம் புஷ் பண்ணி விடுவோம். இங்கே ஒரு ஸ்னைப்பர் ரைஃபிள் வேறு இருக்குது. திரும்ப அந்த இடத்துலேயே தான் பாருங்க. அவன் ஒர்க்கராக யாருன்னு கூட தெரில, திருக்கி விட்டேன். ஸோ மேலே போகிறதுக்கு உண்டான அடுத்த ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு பாருங்க. ஆஹா, பார்த்துட்டான் மக்களே. நல்லபடியாக ஸ்டெல்த்து வச்சு ஆடிட்டு இருந்தேன். இருங்க, இப்போ AK-47 வச்சு திருக்கி விட ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான், பட்டு 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 பட்டுன்னு திருக்கி விட்டு மேலே போயிட்டே இருப்போம். இங்கே ஒன்றது இருக்கானா? இங்கே இருக்கண்டா ராசா, இங்கே இருக்கண்டா ராசா. பின்னாடி ஒருத்தன் வரான். அவ்வளோதான், காலி அவனும். நிறைய பேர் வரானுங்க. இருங்க, ஃபஸ்ட்டு ஹீல் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், ஹீல் பண்ணியாச்சு. பட்டு ஸ்லோமோ போடுவோம். திருச்சியாடா. ஆஹா ஆஹா ஆஹா. சீனு இன்னும் ஒருத்தன் எவனோ இங்கே இருக்கானே. எல்லாரையும் போட்டாச்சா? சீனு மக்களே, கவார் மட்டும் தான் பாக்கி. மேலே இருக்காரு தலைவரே. கவாரே எங்கே ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கான்? இங்கே இருக்கான் பாருங்க. டக்குன்னு டக்கு 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 டக்குன்னு அவ்வளோதான், படுத்துட்டான்னு நினைக்கிறேங்க. இப்போ கியூவை ப்ரெஸ் பண்ணி மொத்தமாக பிடிப்போம். இவனை வேட்டையாட்டோன்னா எவனுமே பின்னாடி வர மாட்டானுங்க. அவ்வளோதாங்க. ஆக்சுவலாக அவனும் டோனிக்காக தான் பயப்படுறான் பாருங்களேன். ஸோ டோனி தான் இந்த பிஸ்னஸ்லாம் ரன் பண்ணிட்டுருக்கான்னு நினைக்கிறேன் மக்களே. இந்த மாதிரி கவாரு இவனுங்க மூலயமா பிஸ்னஸ்லாம் ரன் பண்ணிகிட்டு இருக்கான். ரைட்டுங்க, இப்போ ராக்கெட்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம கைப்பற்றியாச்சு. யாருக்கு வேணுமோ நம்ம அசைன் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி காட்டுது. அண்ட் இதுக்கு முன்னாடி நம்ம 3 பேருக்கு அசைன் பண்ணி கொடுத்தோம் தெரியுமா? அந்த 3 பேரில் யாருக்காவது ஒருத்தருக்கு இந்த ராக்கெட்டை கொடுத்தோன்னு வைங்களேன், அவங்களுக்கு உண்டான ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் வந்து கொடுப்பாங்களாம். லைக் வெப்பன்ஸு, வெஹிக்கிள்ஸு, இந்த மாதிரி அப்கிரேட்ஸ் எல்லாம். ஓகேங்க, இப்போ இந்த டிஸ்ட்ரிக்டை யாருக்கு நம்ம கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, டவுன் டவுன்றது வந்து ஒரு மெயின் டிஸ்ட்ரிக்ட்டு. அண்ட் ஒரு வாரியர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பிரிச்சுதா ப்ரோ எல்லாருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னார் 3 பேருக்கும். இப்போ நம்ம வீட்டோக்கு இந்த ஏரியாவை கொடுத்துடலாம். ஸோ வீட்டோக்கு கொடுத்தோன்னா இன்கம் அதிகமாகுது. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு செமி ஆட்டோமேட்டிக் சைலன்ஸ் பிஸ்டல் வந்து கிடைக்குது. அதுக்கப்புறம் அட்ரலின் ஷாட் வந்து ஒன்று எக்ஸ்ட்ராவாக நம்ம கேரி பண்ணலாம். ஸோ அவனுக்கே நான் அசைன் பண்ணி கொடுத்துட்றேன். Send whoever you got downtown. Gotta secure it while we can. Okay, my boys are gonna come over, make sure it's all nice and locked down. But I ain't doing it as a favor. I expect you to look out for me. Remember, we're supposed to take down Marcano together. ரைட்டு மக்களே, வீட்டோட ஆளுங்க எல்லாருமே டேக் ஓவர் பண்ணுறதுக்காக வரானுங்க. Anyone who thinks Sammy Robinson was the Mardi Gras mastermind is a moron. Just because he was involved doesn't mean it was his idea. And none of the evidence ever added up. The money wasn't recovered, and Sammy didn't shoot himself in the back of the head and then burn down his own bar. The only reason people believe Sammy was behind it was his skin color. ஸோ அந்த பேங்க் ஜாப்பில் மணியை லூட் அடித்தது வந்து சாமி ராபின்சன் தான் அப்படின்ற மாதிரி முடிவே பண்ணிட்டாங்க போட மக்களே. பட் ஆக்சுவலாக சாமிகிட்ட இருந்து யார் ராப் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சால் மார்கானோ. பட் மீடியா வந்து பீப்புள் மத்தியில் பார்த்தீங்கன்னா சாமி ராபின்சன் தான் அந்த பேங்க் ஜாப்பை பண்ணா அப்படின்ற மாதிரி போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. அண்ட் சாமி வந்து தன்னை சுட்டி இறந்துட்டு அவனுடைய பாரியை எரிச்சு விட்டான் அப்படின்ற மாதிரியும் போர்ட்ரே பண்ணியிருக்கானுங்க. இதனால தான் லிங்கன் சால் மார்கானோ வெறிகுண்டு தாகிறான். வெறும் சால் மார்கானோ மட்டும் இல்லாமல் அவன் பில் பண்ண எம்பேரே வந்து காலி பண்ணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறான். ஓகேங்க, நான் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் நிறைய கேஷ்லாம் இருக்குது. அது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டு அடுத்து இந்த டவுன் டவுன் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தலை இருக்கான். அண்டர் பாஸ் தான் அவன். ஸோ அவனுடைய இன்ஃபார்மெண்ட்டை போய் நம்ம மீட் பண்ணுவோம். இங்கே நிற்கிறான் பாருங்க அடுத்த இன்ஃபார்மெண்ட்டு. இவனுக்கு தான் டவுன் டவுனில் இருக்க அடுத்த பெரிய தலையை பற்றி தெரியும். யார் அப்படின்றத மீட்ட விசாரிப்போம். Harold Colley, the Tattler. I'm covering Durazio's little corruption racket. Can't imagine it's good for your health, naming names in the Marcano organization. Didn't you hear? Even cigarette smoke will kill you. So here's what I know. We've got city officials taking bribes, blackmail, juicy stuff. At the center of it all is a fellow named Frankie Bernard. The problem is, I don't know where he operates. Might make it kind of hard to find him. But the thing is, I hear Mr. Bernard uses debt drops, spots where his people leave bribes for officials to pick up. And I just happen to know where they are. I also understand Frankie keeps a sweet blackmail stash of every dirty deal he's done. I'll see if I can't get one of those couriers to give up the location for your mystery man and his little blackmail stash.
ஓகேங்க, அடுத்து நம்ம வேட்டையாட போகிற ஆளுடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ராங்கி பெர்னாடாமா. அண்ட் அவர் வந்து கரப்ஷன் ராக்கெட் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது ஒருத்தருக்கும் லஞ்சம் கொடுக்கறது, கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ்க்கே வந்து லஞ்சம் கொடுக்கறது, இந்த மாதிரி வேலைலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ராங்கி பையன் பண்ணிட்டு இருக்கான். நம்ம இதுக்கு முன்னாடி வேட்டையாடணும் பார்த்தீங்களா, கவார் அப்படின்ற பர்சனை, அவன் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸை வந்து ஓன் பண்ணிட்டு இருந்தான். இப்போ இந்த ஃப்ராங்கிக்கும் கவாருக்கும் என்ன ரிலேஷன் பார்த்தீங்கன்னா, அவனுங்க அந்தந்த ராக்கெட்ஸ் மூலயமா சம்பாதிச்சு தரதை வந்து டோனிக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க மக்களே. டோனி தான் இந்த டவுன் டவுனுடைய லெஃப்டினன்ட். அண்ட் இந்த டவுன் டவுனுடைய கப்போ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூ மார்க்கானோ. ஸோ டோனி என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராக்கெட்ஸ்லேருந்து வர வருமானத்தை எல்லாத்தையுமே வந்து ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு இடத்துல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி பண்ணுறான். ஸோ பேசிக்லி சொல்லணும்னா சால் மார்க்கானோடைய மணி லாண்ட்ரிங் எல்லாத்தையுமே வந்து டோனி தான் மக்களே பார்த்துக்கிறான். அண்ட் டோனியை யார் மேய்ச்சிக்கிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூ மார்க்கானோ. ஸோ நம்ம டோனியை போட்டு தள்ளின அடுத்த செகண்ட் லூ மார்க்கானோ வெளியே வருவான். அதாவது டவுன் டவுனுடைய கேப்போ. டவுன் டவுன் ஆக்சுவலாக 2 இருக்கு மக்களே, டவுன் டவுன் ஃப்ரெஞ்ச் வார்டுன்ட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்சு லூ மார்க்கானோ வந்து அந்த ஃப்ரெஞ்ச் வார்டு அப்படின்ற இடத்த ரன் பண்ணிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். பார்ப்போம், முதல்ல நம்ம டோனியை காலி பண்ணுவோம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஃப்ராங்கி அண்ணனை போட்டு தள்ளணும், அவரை காலி பண்ணுவோம். அவ்வளோதான் மக்களே, ஃப்ராங்கி பெர்னார்டோடைய ராக்கெட்ஸ் எல்லாத்தையுமே காலி பண்ணியாச்சு. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஃப்ராங்கி பெர்னார்டை மீட் பண்ணுற டைமு எங்கே இருக்கான் அப்படின்றத இவங்ககிட்ட கேட்போம். சொல்கிறா எங்கே இருக்கான்? You've really got poor Frankie in a bit of hot water over at the bathhouse. Sorry, shitty pun. Because of you, Tony DeRazio is having a hard time controlling the city's politicos. So he's ordered Frankie to keep an eye on the Imperial. It's a third strike, you're dead situation. How do you think you'll handle old Frankie? That's all up to him. Hey, I could tag along, my camera's in the car and... You want to dig up more dirt for your rag, you do it on your own time. I ain't gonna drag your libelous ass all over town. I get it. Be seeing you, okay? ஆக்சுவலாக ஃப்ராங்கி எங்கே இருக்கான் இப்போது? கம்ஃப்ரண்ட் ஃப்ராங்கி பெர்னார்ட் அப்படின்றத மாதிரி காட்டுது. பட் அவன் எங்கே இருக்கான் அப்படின்ற விஷயம் அவன் சொல்லவே இல்லையே. இல்லைனா நான் கவனிக்கலையா? ரைட்டு மக்களே, ஆக்சுவலாக ஃப்ராங்கியை காலி பண்ணணுன்னு வைங்களேன், டோனியோடைய பாலிட்டிக்கல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டாயிரும் போல் லிங்க் எல்லாமே. ஸோ அதனால தான் நம்ம இப்போ ஃப்ராங்கியை வேட்டையாட போகிறோம். எங்கே இருக்கான்னு தெரியல, எங்கே இருக்கானோ அங்கே போய் நம்ம வேட்டையாடலாம். இங்கே தான் ஃப்ராங்கி எங்கேயோ இருக்க மாதிரி காட்டுது. ஸோ மிகப்பெரிய பார்லிமெண்ட் ஏரியா மாதிரி இல்லை மக்களே. ரைட்டுங்க, ஆக்சுவலாக பாத் ஹவுஸ் நினைக்கிறேன். இங்கே தான் பார்த்தீங்கன்னா நான் ஃப்ராங்கியோடைய மணியை ஸ்டீல் பண்ணேன், திரும்ப அதே இடத்துக்கு வர வச்சிருக்கு. ஸோ பாத் ஹவுஸோடைய டாப் ஃப்ளோரில் இருக்காரு போல். இங்கே இருக்கவங்களாம் கண்டுக்க மாட்டானுங்க மக்களே, ஏன்னா ஏற்கனவே நான் இந்த இடத்துக்கு வந்தேன். ஆக்சுவலாக மேல் ஃப்ளோரில் இருக்கவனுங்க மட்டும் தான் பயங்கரமாக இருப்பானுங்க. ஆஹா, இங்கே இருக்கானுங்க. வேணாம், நம்ம இந்த சைடில் போயிடுவோம். ஆக்சுவலாக மேலே போகிறதுக்கு உண்டான வழி எல்லாமே எனக்கு தெரியும். ஐயோ, தெரியும்னு சொல்லிட்டு இடமா சுற்றிட்டு இருக்கேனே. இங்கே தானே நான் மேலே போனேன். ஆக்சுவலாக இங்கே தான் நான் வழியை பார்த்தேன். எங்கே இருக்குது? இதோ இங்கே இருக்குது பாருங்கள் மக்களே. இருங்க, யாரோ இருக்கான்னு நினைக்கிறேன் மக்களே. இருக்கான். இருங்க, பட்டன் சைலண்ட் பிஸ்டல் எடுத்துப்போம். வரான். ரெடியாக நம்ம வாடா. அவ்வளோதான், இப்போ திருக்கி விடுவோம். அடுத்து வேறு யாராவது இருக்காங்களா? இங்கே இருக்கான்ப்பா. அவ்வளோதான், இன்னும் திருக்கி விட்டாச்சு. இங்கே யாரையும் பார்த்துட்டானுங்க மக்களே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட்டுனி அசால்ட் ரைஃபிள் ஸ்விட்ச் பண்ணிப்போம். எவன்லாம் கண்ணில் தென்படுறானோ எல்லாமே செதற விடலாம். ஆக்சுவலாக ஃப்ராங்கி பார்த்தீங்கன்னா மேலே தானே இருக்காரு. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம மேலே போயிட்டு ஃப்ராங்கி எங்கே இருக்கானோ அவனை வேட்டையாட்டோன்னு வைங்களேன், ஈஸியாக எல்லாமே நம்ம இது பண்ணி விட்டுறலாம், இங்கேருந்து அனுப்பிச்சி விட்டுறலாம். ஆஹா, நான் ரொம்ப சார்ஜ் பண்ணி ஆடுறேன்னு சொல்லிட்டு செதறிட போகிறேங்க. இங்கே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துப்போம். வெயிட் பண்ணுங்கள். ஹீல் பண்ணலாமா வேணாமா? இல்லை, ஹீல் ஆகிடுச்சு. வரான் பாருங்கள், பட்டுன்னு அப்படியே செதறி போயிடுறா. இங்கே ஒருத்தர் இருக்கான். ஏகப்பட்ட பேர் இருக்கானுங்க. இருங்க, ஹீல் பண்ணிப்போம். ஹீல் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா மெட்கிட் இருக்குது. ஸோ யூஸ் பண்ணிக்கலாம் அதெல்லாம். வாராசா, அவ்வளோதான், பக்கத்துலேயே வந்து செதறிட்டியா? ரீலோட் பண்ணிப்போம். எதுக்கடா இந்த பிஸ்டல் எடுத்தேன்? சை, எங்கேருந்து அடிக்கிறான்? இருங்க மக்களே, ஃபஸ்ட்டு நம்ம ஹெல்த் கிட்ட எடுத்துக்கலாம். அவ்வளோதான், எடுத்தாச்சு. இப்போ சார்ஜ் பண்ணி முன்னாடி இது இங்கே தான் இருக்கானுங்க, உள்ளே இருக்கானுங்க. ஆக்சுவலாக நிறைய பேர் உள்ளே இருக்கானுங்க. இருங்க, பட்டுன்னு ஸ்லோ மூவ் போட்டு எல்லாமே செதற விடுவோம். வாராசா, அவ்வளோதான், காலி. இங்கே ஒருத்தர் இருக்கான் பாருங்கள், அவ்வளோதான், அவனும் காலி. சீனு மக்களே, ஃப்ராங்கி பார்த்தீங்கன்னா இன்னமும் உள்ளே தான் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கான். ஸோ ரீலோட் பண்ணிட்டு பட்டன் புஷ் பண்ணி போவோம். ஆஹா, வா. அவ்வளோதான், சென்ட்ரியா டக்குன்னு. அவ்வளோதான், சென்ட்ரியை செதற விட்டாச்சு. சீனு இல்லை, வேறு எவனாவது இருக்கானா? பின்னாடி எவனாவது இருக்கானா? இருக்கான் மக்களே. ஆக்சுவலாக கீழே நிறைய பேர் இருக்கானுங்க. எப்படியும் ஃப்ராங்கி ப்ரொடக்ஷன் நிறைய பேர் இருப்பானுங்களே. இங்கே வேறு வரான் பாருங்க, டக்குன்னு. அவ்வளோதான், காலியாவன். இங்கே இருக்கான். டக்குன்னு ஸ்லோமோ போட்டுப்போம், டக்குன்னு. அவ்வளோதான் மக்களே, செதறிட்டான் ஃப்ராங்கி. இங்கே வேறு எவனோ ஒருத்தன் வரான்ப்பா. ஏண்டா டேய், எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா வர. அவ்வளோதான் மக்களே, இப்போ இவனை அமுக்கி பிடிப்போம். நடுவில் எவனோ வந்துடாதீங்கடா. இவனை அமுக்கி பிடிச்சிட்டோன்னா அவ்வளோதான், முடிஞ்சுது. சீனு மக்களே.
Good ஆமா idea. தலை. இவனே கேட்டு வாங்குறான் மக்களே. அவ்வளோதான் சோழியை முடிச்சாச்சு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா blackmail ராக்கெட்டையும் வந்து நம்ம செக்யூர் பண்ணியாச்சுங்க. இப்போ இதையும் நான் வீட்டோக்கு தான் எழுதி கொடுக்க போகிறேன். ஏன்னா வீட்டோக்கு எழுதி கொடுத்தேன்னு வைங்களேன், பாருங்கள் கான்சிலரி வந்து அப்கிரேட் ஆகிருக்கு. அதாவது கிக் பேக் நம்ம ஒரு ராக்கெட்டில் கைப்பற்றின காசை வந்து அவளே போய் கலெக்ட் பண்ணி நம்மளுடைய பேங்க்கில் ஸ்டோர் பண்ணிடுவா. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இந்த டிஸ்ட்ரிக்ட்டை நான் வீட்டோக்கே அசைன் பண்ணி கொடுத்துட்றேன். அவ்வளோதாங்க. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா டோனியை நெருங்க போகிறோம். ஸோ ஃபைனல் பாஸ். Need some help securing it. Yeah, no problem. My guys are on their way. We're gonna keep this district locked down good and tight. Just don't get amnesia or some shit about who kept things running over here. The investigation was a mess from the very start. The locals did everything they could to keep us out of it, but that wasn't the worst of it. Someone actually broke into our offices and not only stole all of our files, but they also took most of our surveillance equipment. யாருங்க இந்த வேலையை பண்ணியிருப்பா? ஆக்சுவலாக இவனுங்க இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனலாக இந்த கேமோட ஈவெண்ட்ஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா லிங்கன் கிளே சால் மார்க்கானோ அவனோட எம்பேரே போட்டு தள்ளிடுறான் பார்த்தீங்களா? அது எப்படின்ட்டு வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கானுங்க. பட் நிறைய பீப்புள் வந்து அந்த இன்வெஸ்டிகேஷனை தடுக்கிற விதமாக ஏகப்பட்ட அசம்பாவிதத்தெல்லாம் பண்ணியிருக்காங்க போல். அதில் யாரோ ஒருத்தர் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஃபைல்ஸு ரெக்கார்ட்ஸு எல்லாத்தையுமே வந்து தூக்கிட்டு போயிருக்கானுங்க. அது யார் அப்படின்றது தெரில போல். ஸோ லிங்கன் கிளே பண்ணதுக்கு பீப்புள் சப்போர்ட் பண்ணுறாங்களா எப்படி தெரியல மக்களே. இந்த கேமோட எண்ணில் நம்ம என்னன்றதை தெரிஞ்சுப்போம். ஓகே, நான் எப்பயும் போல் இந்த இடத்துல இருக்க கேஷை அது எல்லாமே கலெக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஃபைனல் ஆள் டோனியை போய் வேட்டையாடலாம். இங்கே தான் மக்களே டானோ வந்துருக்கான். ஸோ டோனியை பற்றி அவனுக்கு என்ன தெரியுது அப்படின்றத விசாரிப்போம். ஆக்சுவலாக என்ன தெரியுதுன்னு இல்லை, அவன் ஹோட்டலில் தான் இருக்கான். அண்ட் ஹோட்டலில் வந்து பென்ட் ஹவுஸில் இருக்கான் அப்படின்றது நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். அந்த ஹோட்டலை சுற்றி ஏகப்பட்ட ப்ரொடக்ஷன் மக்களே. அதுலேருந்து நம்ம எப்படி டோனியை தூக்க போகிறோம் அப்படின்றது தான். How did you manage to get to Tony DeRazio? I had bugs and wiretaps all over the damn place. When that weirdo left the Royal Hotel to deal with one of his men, I was listening. ரைட்டு மக்களே, இதுதான் புரி வச்சு பிடிக்கிறது. ஏன்னா அவனுடைய ராக்கெட் எல்லாத்தையும் காலி பண்ணானுங்களே, அப்போ வந்து இவர் வெளியே தலை காட்ட போகிறாரு. அப்போ வந்து நம்ம காலி பண்ணோம் டோனியை. இதில் யார் டோனி? இவன் தான் மக்களே. ஸோ வயசான இவன் தான் பார்த்தீங்கன்னா கணக்கு பிள்ளை. I didn't know you was coming. I'm just packing away your latest shipment. How long you been running this business, Joe? I know 5-6 years. 5 years, 3 months, and 18 days. கணக்கு பிள்ளை அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறான் பாருங்க. Look, I know I've been lied, but it ain't my fault. I've always placed a premium on maintaining order. If you let the rot set in, eventually it will take hold and destroy everything you've built. The only solution is to isolate it, eradicate it before it takes hold. You understand, Joe? Christ, Donnie, you gotta listen to me. Some nuts out there shooting the hell out of everything. You know how many of my men he killed? Yes. மக்களே போட்டு தள்ளிட்டான். ஸோ லிங்கன் பண்ண வேலைனால இது நடந்திருக்கு. இப்போ இவனுடைய ஷாப்பில் இருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ ஷாப்லேயே இவனை போட்டு தள்ளணுமா? Dominic, is it? இவன் யாருங்க? You will take the armored car and personally oversee the collection of all outstanding monies owed to us. ஸோ இவனுக்கு வந்து அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறான்னு நினைக்கிறேன். Yes, Mr. Razio. Once you have collected what is due, deliver it directly to me at the hotel. The code to the elevator is 0451. ஸோ கேஷை கலெக்ட் பண்ணுற பொறுப்பு வந்து டாமினிக் அப்படின்ற இவங்கிட்ட ஒப்படைக்கிறான் மக்களே. யாருன்றது தெரியல. ஸோ டாமினிக்கு நம்ம அழிச்சிட்டு தான் டோனியை தொட முடியுமா? From there, Lincoln had a couple of options. He could use the elevator code and go into the lobby, which meant shooting the hell out of the place. சூப்பரு. Or he could steal Dominic's car and go in quiet through the hotel's parking garage. வேலைக்கு ஆகாது. அதிரடி தான் மக்களே. Grab a couple of those little fancy soaps. They won't give me any more at the motel. ரைட்டுங்க, நம்மளுக்கு தான் கீ கோட் தெரிஞ்சிருச்சு. எதுக்காக வெயிட் பண்ணோம்? ஸ்ட்ரெயிட்டாக எலிவேட்டரை யூஸ் பண்ணி மேலே பென்ட் ஹவுஸில் எவனாக இருக்கானோ எல்லாருமே செதற விட்டு டோனியும் தூக்குறோம். இதுதான் பிளான். நம்ம டாமினிக்கை பொறுமையாக ஃபாலோ பண்ணி அவனுடைய இதை ஸ்டீல் பண்ணி போகிறதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இருங்க, நான் அந்த இடத்துக்கு போகிறதுக்குள்ளே மேக்ஸிமம் ஆமோ அதுக்கப்புறம் அட்ரலின் ஷாட் அதெல்லாம் ஃபுல் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, வந்தாச்சு. எங்கே இருக்கு ஹோட்டல் மாதிரி சொன்னால்? இல்லையேங்க, ஹோட்டல் காட்டலையே. இதாடா ஹோட்டலு? இல்லையே மக்களே, இங்கே இருக்குது பாருங்கள் ஹோட்டலோட என்ட்ரன்ஸு. பட் நான் ஆரம்பத்தில் பார்க்கும்போது அது ஏதோ ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஹோட்டல் மாதிரி இருந்ததுங்க. இருங்க, நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக எலிவேட்டருக்கு போகிற ஆப்ஷன் தான் சூஸ் பண்ணோம். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம இது பண்ணணும்னு நினைக்கிறோம் மக்களே. அங்கே பார்த்தீங்களா?
ஸோ இதை நம்ம சூஸ் பண்ணாதான் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து எலிவேட்டரை போய் அதிரடியாக ஆட முடியும். இந்த சைடில் போனோம்னா டாமினிக்கை ஃபாலோ பண்ணி பண்ணுறதா இருக்கும். அதனால் அந்த இடத்துக்கு போயிடுறேன். வந்தாச்சு பாருங்கள் மக்களே, இதுதான் அந்த பிரம்மாண்ட ஹோட்டலு. வெறித்தனமாக இருக்க போது ஃபைட்டு. த ராயல் ஹோட்டலாமா. இதிலேருந்து நம்ம மேலே பென்ட் ஹவுஸில் போய் அதிரடியாக வேட்டையாடணும். இருங்க, ஆமோஸ்லாம் நான் சொன்னேன்ல, ஆஹா எல்லாமே கம்மியாக தாங்க இருக்குது. இருங்க பட்டு நான் ஃபோன் பண்ணி நம்மளுடைய ஆளை வர வச்சுக்கிறேன். சூப்பர் மக்களே, ஆமோ எல்லாமே ஃபுல் பண்ணியாச்சு. அண்ட் அசால்ட் ரைஃபிள் அண்ட் பிஸ்டலோடைய அக்யூரசி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் லெவல் 3 வரைக்கும் ஏற்றிட்டேன். இப்போ போகலாம். நம்ம இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கன் எடுக்க தேவையில்லைங்க. மேலே பென்ட் ஹவுஸ் போகிற வரைக்கும் நார்மலாக நம்ம இந்த ஹோட்டலில் சுற்றி பார்க்க வந்த மாதிரி போவோம். இதுதான் இந்த எலிவேட்ரு. இதுக்குண்டான கோட் நம்மளுக்கு தெரியும். ஏய் இங்கே நிற்கிறானுங்களேப்பா 2 அடியாளுங்க. இவங்களை தாண்டி நம்ம போக முடியுமா? போய் தான் பார்ப்போமே என்னதான் பண்ணுறாங்க அப்படின்றத பார்ப்போம். எவனோ ஒரு தடியும் போகிறான் பார்த்தீங்களா, உள்ளே விட மாட்டேன்றானுங்க. ஸோ பட்டுன்னு நம்மளுடைய பிஸ்டலை எடுத்து ஸ்லோ மோஷனில் 2 பேரையுமே தெரிக்க விடுவோம். பின்னாடி ஒரு தடியும் போனானே, எதுவும் கண்டுக்கல. அவ்வளோதாங்க, எலிவேட்டர் ஆப்ரேட் பண்ணுவோம். இதுதான் மக்கள் இந்த எலிவேட்டருக்கு உண்டான கோடு போல். அது போட்ட உடனே எலிவேட்டர் ஓப்பன் ஆகுது. ஏன்னா இது எலிவேட்டர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக பென்ட் ஹவுஸில் கூட்டு போய் விட்டுரும். சீனு மக்களே, பார்த்தீங்களா லூ வந்து இவனை கத்துறான். I've already taken the appropriate steps to address the situation. Believe me, things are well in hand. If this thing with the judge goes sideways, shit's gonna roll downhill real quick. We haven't lost anything of any significance except for some men, and they can be replaced. அட பாவி. In fact, they're the easiest thing to replace. Saul doesn't give 2 shits about any of those stupid. All he cares about is the people that matter. Understand? I understand completely. And you have my word that all payments will continue as scheduled. None of our business associates need to concern themselves with our recent difficulties. Yeah? Okay. I'm counting on you here, Tony. Don't f*** up. Goodbye. ஸோ டோனி மாதிரி லூட்டனன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இவனுக்கு மேலே இருக்க கேப்போஸ் இருக்காங்க பாருங்கள், அதாவது லூ மார்க்கானோ, இவங்ககிட்ட வந்து ஆன்சர் பண்ணும் போலங்க. எல்லாமே ஒரு செயின் மாதிரி தான் போகுதுல்ல. ஏகப்பட்ட பேர் அங்கே பாருங்க, கரண்ட்டை வேறு புனிங்கி விட்டானுங்க மக்களே. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வரோன்னு தெரிஞ்சிருச்சு. அதனால பட்டுன்னு நம்மளை வெல்கம் பண்ண வந்த எல்லாருமே செதற விடுவோம். அவ்வளோதாங்க சீனு மக்களே. மேக்ஸிமம் பிஸ்டல் வச்சே ஆடுறேன். முடியாத பட்சத்தில் நம்ம டக்குன்னு அசால்ட் ரைஃபிள் எடுத்துப்போம். எல்லாம் சார்ஜ் பண்ணி தாங்க ஓடி வர பார்க்குறானுங்க. டக்குன்னு ஸ்லோமோ, அவ்வளோதான் தெரிச்சிட்டான். இந்த மாதிரி நம்ம ஸ்லோமோ போட்டு அடிக்கும் போது மேக்ஸ் பெயின் மாதிரி இருக்குது மக்களே. தலை உள்ள வச்சிட்டானா வாராசா உனக்கு நீயே மால்டாவ் போட்ட பத்தியா, வேற லெவல்ரா. அவ்வளோதாங்க, இங்கே இருக்க எல்லாருமே நம்ம காலி பண்ணியாச்சு. எதுக்கும் நம்ம பொறுமையாக ஒரு இடத்துல கவர் எடுத்தே போவோம். அண்ட் ரீலோட் பண்ணிப்போம். இங்கே இருப்பானுங்களே, இருக்கானுங்க மக்களே. டக்குன்னு ஸ்லோமோ போடுவோம். இங்கே ஒருத்தன் உட்காடுறான், பின்னாடி வேற ஒருத்தன் வராங்க. டக்குன்னு அவ்வளோதான் தெரிச்சிட்டானா இல்லையே. ஆஹா, மண்டியில் வச்சாதான் மக்களே ஒரு அடி, இல்லைன்னு வைங்களேன் பல அடி தேவைப்படுது. இங்கே தான் நம்ம போகணும் அப்படின்ற ஆக்சுவலாக நம்ம இன்னும் பென்ட் ஹவுஸ் போகல மக்களே. பென்ட் ஹவுஸ் போகிறதுக்கு உண்டான வழி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேர் கேஸில் ஏறி தான் போகணும் போல். இருங்க, இனிமேல் நம்ம அசால்ட் ரைஃபிள் எடுத்துப்போம். எதுக்கு பொறுமையாக பிஸ்டல் வச்சு ஆட்டுறது. வரான் பட்டுன்னு தெறிக்க விடுவோம். ஸோ ஒரு ஃப்ளோரில் நம்ம இந்த மாதிரி தான் போகணுமா பொறுமையாக. பேசாமல் இந்த ஸ்டெப்ஸ்லேயே ஏறி போயிடலாமேங்க. எதுக்கு நம்ம வெயிட். ஓ, இது தகுடு போட்டு அடைச்சி வச்சுருக்கானுங்க. அதனால தான் ஆப்ஷனே இல்லாத காரணத்தினால நம்ம இப்படி ஒன்று பொறுமையாக தான் போகணும். பிக் மிஸ்டேக்கா, யார் பிக் மிஸ்டேக் பண்ணுறா அப்படின்றத பார்ப்போண்டா. தெரிச்சிட்டான் இங்கே ஒருத்தன், அவனும் தெரிச்சிட்டான். அங்கே ஒரு 2 பேர் மண்டிலே வச்சாச்சு. இங்கே ஒருத்தன் ஒழிஞ்சிக்கிட்டு இருந்தான். கரெக்டாக மண்டே நீட்டுறா ராசா. நீட்டா மட்டனே நீட்டுறான். அவ்வளோதான் செதறிட்டான் மக்களே. அவனும் எப்படியும் உள்ளே இருப்பானுங்க பாருங்கண்ணா. இங்கே வேற அவன் கற்றுக்கத்தா பணத்தை அடுக்கி வச்சுட்டு இருந்தான் மக்களே டோனி. அந்த பணத்தையும் நம்ம எப்படியாவது கைப்பற்றிட்டோன்னு வைங்களேன், வேற லெவலில் இருக்கும். இங்கே இருக்கான். பாடா பேசிக்கிட்டே இருக்க. ஏய், தேவையில்லாத நேரத்தில் ரீலோட் பண்ணுறேன். நல்ல வேலை மக்களே. சீனா அடிக்கிறான். பிளாக் பண்ணணுன்னு வைங்களேன், வெறித்தனமாக அடிக்கிறான் லிங்க்குன்னு. ஒரே அடி தாங்க பிளாக் பண்ணி. எதுக்கும் ஹீல் பண்ணிப்போமா? ஹீல் பண்ணிவிட்டு இந்த சைடில் புஷ் பண்ணி போவோம் மக்களே. ஏன்னா இன்னமும் டோனி நெருங்குற வரைக்கும் ஏகப்பட்ட பேர் இருந்துக்கிட்டே தான் இருப்பானுங்க. இங்கே பாருங்க, இதுதான் ஃபைனல் 4 நினைக்கிறேங்க. இல்லை, இதுக்கும் மேலே ஒரு ஃப்ளோர் இருக்குது மக்களே. இங்கே ஒரு ஹெல்த் இருக்குது. பட்டன் ஹெல்த்தை எடுத்துப்போம். அண்ட் அவன் பார்த்தீங்கன்னா போட்டு கொடுத்துட்டான். நம்மளுடைய ஹோட்டலில் வந்து ஒருத்தன் வந்திருக்கான், அவனை அடித்து காலி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி.
ஸோ எல்லாவனுமே செதற விடுவோம். கவர்லேயே இருப்போம்ப்பா மேக்ஸிமம். டக்கு டக்குன்னு வாடா வாடா வாடா. அவ்வளோதான் காலி. இங்கே ஒருத்தன் மண்டையிலே அவ்வளோதான், அவனும் செதறிட்டான். இங்கே இருக்கானுங்க ஏகப்பட்ட பேர் கொத்தா அப்படியே டக்குன்னு ஸ்லோமோவில் 3 பேரையும் அவ்வளோதான் செதற விட்டாச்சு மக்களே. சீனு இப்போ ஸ்லோமோ கொஞ்சம் ரீலோட் ஆக லேட் ஆகும், அது வரைக்கும் நம்ம பொறுமையாகவே ஆடுவோம். எவனாவது இருக்கானுங்களா? இல்லைங்க எல்லாருமே வைப் அவுட் இல்லை இருக்கான். இந்த சைடில் இருக்கான். வட்டம் டக்குன்னு அவ்வளோதான் செதற விட்டாச்சு. இவனையும் செதற விட்டாச்சு. அடுத்து இன்னும் ஒருத்த மட்டும் இருக்கான்னு நினைக்கிறேன். முன்னாடி இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணி ஓடி இங்கே கவர் எடுத்துப்போம். அவன் வேற எங்கே இங்கே இருக்கான் பாருங்க. அவ்வளோதாங்க காலி. ரீலோட் பண்ணிப்போம். இங்கே கவர் எடுத்துப்போம். ஏகப்பட்ட பேர் வர்றானுங்க. எல்லாருமே ஸ்லோமோவில் பட்டுன்னு. ஆஹா 4வது ஒருத்தன் அவ்வளோதாங்க. அவனையும் செதற விட்டாச்சு. இல்லை இப்போ செதற விட்டாச்சு மக்களே. சீனு இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தோன்னு வைங்களேன், எல்லாருமே சேர்த்து வச்சு காலி பண்ணியிருந்துடலாம். ஸ்லோமோ பொறுமையாக ஏறுது. அது ஃபுல்லானா மட்டும்தான் நம்மளால் திருப்பி போட முடியும். அவ்வளோதாங்க காலி. அசால்ட் ரைஃபிளோடைய ஆமோலையும் ஒரு கண்ணு வச்சுப்போம், ஏன்னா அப்பப்போ அதையும் நம்ம பார்த்துக்கணும். ஸோ ரீலோட் பண்ணிப்போம். எவெல்லாம் இங்கே ஆமோ வச்சுருக்கானோ பட்டுன்னு போகிற போக்கில் கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். எதுவும் பெரிய பைசா மாதிரி இல்லைல்ல, நல்ல ஒரு ஹெவியான அமௌண்ட் மாதிரி வச்சுருந்தானே. பார்த்தீங்களா பீஸாலாம் தின்றுருக்கானுங்க. இங்கே இருக்கான் மக்களே. மண்டே நீட்ரா. அவ்வளோதாங்க அவனும் காலி. சீனு இதுதான் ஃபைனல் புஷ்ஷுன்னு நினைக்கிறேங்க. இதுக்கு மேலே வேறு எதுவும் இல்லை. இங்கே பாருங்களேன், இதெல்லாம் என்னது எதையோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. எதை டேப் பண்ணுறானுங்க, விட்டு கேட்குறாங்களா என்னன்னு தெரியல. இதானே இதுக்கும் மேலே இருக்கா? ஏய் எவ்வளோ ஃப்ளோர்ஸ்டா? இதுதான் மக்களை பென்ட் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க போல. எவ்வளோ ப்ரொடக்ஷனோட இருக்கான் பாருங்களேன். போகிறோம் போயிட்டே இருக்கும் மேலே. ஓகே இந்த சைடில் போயிட்டு இங்கே ஃப்ளாங்க் பண்ணி எவனாவது இருக்கானா அப்படின்றத பார்ப்போம். இந்த டோரை திறக்க முடியுதா? எஸ் மக்களே திறக்க முடியுது. இங்கே கவர் எடுத்துப்போம். இருங்க இங்கே கவர் எடுத்துப்போம். இங்கேருந்து அடிக்கலாம். யாரோட அடிச்சிட்டு இருக்கேன்? இங்கே இருக்கேன்டா. இங்கேருந்து சிட்டி வியூவை பாருங்களேன், வெறித்தனமாக இருக்குது. பின்னாடி வேறு வரான் மக்களே. அவ்வளோதான் செதற விட்டாச்சு. வேறு எங்கே இருக்கான்? இங்கே அவ்வளோதான் நினைக்கிறேங்க. ஒளிஞ்சிருந்து வர மாட்டேன்றானுங்க. ஆஹா இங்கே இருக்கான்பா. டக்குன்னு ஓடிடுவோம். இப்படி ஓடிடுவோம். இங்கே போய் கவரு. அவ்வளோதான் ஹீல் பண்ணிப்போம் மக்களே. ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ஷார்ட் கன் வேறு வச்சுருக்கான். இதுதான் புஷ் பண்ணி ஆடணும்னு வைங்களேன், கொஞ்சம் ஏறக்கூடமாயிரும். இங்கே வேறு எங்கேருந்து அடிக்கிறான்? எங்கேருந்தோ அடிக்கிறான். மேலையா? கரெக்டாக படுத்து பாருங்களேன். உள்ளேருந்து அடிக்கிறானா? இருங்க இந்த சைடில் ஓடி போய் இங்கே உட்காந்துப்போம். இங்கே இருக்கான்ப்பா. எதுக்கும் ஹீல் பண்ணிப்போம். அவார்டு ஹீல் பண்ணிகிட்டே இருக்கேன். அட்ரலின் ஷாட் வேஸ்ட்டாக போயிட்டுருக்கு. மேலே இருக்கானுங்க மக்களே. இருங்க நம்ம டிடெக்டிவ் மோடை போட்டு இது இங்கே இருக்கான் பாருங்க. அப்பப்போ இந்த டிடெக்டிவ் மோடை போட்டுக்கணுங்க. இதை வேற மறந்துடுறேன். அவ்வளோதான் காலி. ரீலோட் பண்ணிப்போம். வேறு இன்னும் ஒருத்தர் இருக்கான். இன்னும் இங்கே தான் இருக்கான். இன்னும் காலி ஆளுங்க. இருங்க இந்த சைடில் போயிட்டு உள்ள ஹெல்த்து எடுத்துப்போம். அவ்வளோதான் எடுத்தாச்சு. இங்கே கவர் எடுத்துப்போம். இங்கே இருக்கான் பாருங்க. அவ்வளோதான் மக்களே செதறிட்டான். அவ்வளோதான் நினைக்கிறேன். இங்கே இருக்க எல்லாருமே நம்ம காலி பண்ணியாச்சு. இப்போது ஸ்ட்ரைட்டாக போய் நம்ம தலைவர் இங்கே டோர் இருக்கு பாருங்க, லாக் ஆகி. ஸோ இதை ஓப்பன் பண்ணுவோம் பட்டுன்னு. தயவு செஞ்சு இங்கேறா டோனி, எங்கேயும் ஓடிடாத. இங்கே தான் இருக்கானா இல்லை வேற எவனாவது இருக்கானா? இங்கே பாருங்க, இங்கே ஒரு லாக் டோரு. ஏன்டா சாவர நேரத்துலையும் அங்கே பார்த்தீங்களா அவனோட நெக்கலை? அடடா லான்ச்சரை வச்சு தாக்குறான் மக்களே. ஆஹா இருங்க பட்டுன்னு ஸ்லோமோ போட்டு தான் காலி பண்ணும். மொத்தமாக திருக்கி விடுவோம். காலி ஆகிட்டா டோனி. மொத்த ஆமாவையும் உள்ளே இறக்கிட்டேன். அவ்வளோதான் நினைக்கிறேங்க. சொல்லி முடிச்சாச்சு. ஆஹா ஜஸ்ட்டு மிஸ்ஸு மக்களே. இதெல்லாம் லான்ச்சரில் திருக்கி விட்டுருந்துருப்பான். இங்கே மூலம் ஏதாவது பணம் இருக்கா? இங்கே இருக்கு பாருங்கள் சூட் கேஸு. அள்ளியாச்சுங்க. $600 மட்டும்தானா? அடப்பாவி என்னடா டோனி, உன்னை பெரிய கை நினச்சா வெறும் $600 பணத்தை கத்தையே அடக்கிட்டு இருந்தானே எங்கள் டேபிள் மேலே வச்சு. ஓகே இவனோட சோலையை முடிப்போம். அவரால் ஆமோ கூட போட முடியல. You really think you know how all this is gonna play out, don't you? Idiot! Go ahead. Kill me. I'll be replaced tomorrow.
No one will even notice. You're wrong. Everyone will notice. என்ன பண்ண போறான்? ஆஹா, மேல இருந்து அடப்பாவி. டேய், இந்த ஊருக்கே தெரியப்படுத்துற மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணிட்டா மக்களே. இத்தனைக்கு காப்போடைய வண்டியில. War on the streets of our fair city as a gunman stormed the Royal Hotel, killing an untold number of men. There was a loud crash, like a bomb going off. I looked up and there was a man falling from the top of the building. இது எல்லாமே சால் மார்க்கோனுக்கு அள்ளு உடணுங்க. How the hell Lincoln got out of that hotel? இதெல்லாம் பண்ணிட்டு எப்படிங்க இந்த ஹோட்டலை விட்டு வெளியே போனா? டானவனுக்கே அது தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றான். அட பாவியல, நம்ம தான் எஸ்கேப் ஆனுமா? இன்னும் முடியல மக்களே மிஷனு. இருங்க, இப்போ இந்த ஹோட்டல் விட்டு எப்படி நம்ம நார்மலா போக முடியுமா? அதுக்கு முன்னாடி ஏதாவது கேஷ் இருக்கான்னு பார்க்கலான்னு பார்க்குறேன். லான்ச்சர் இருக்கு மக்களே, இதை எடுத்தா வேணாம், இதெல்லாம் அப்புறமா பார்த்துப்போம். இங்கேருந்து குச்சா நம்ம செத்துருவோம். பேராஷூட் எதுவுமே இல்லை. இருங்க, வந்த வழியாகவே ஹோட்டலு போகலாம், யாருக்கும் பயப்பட தேவையில்ல. எவனும் இல்லைன்னு நினைக்கிறேங்க. ஆல்மோஸ்ட் எல்லாமே இருக்கா மக்களே. யாரோ ஒருத்தனை இப்போ காமிச்சது. அவ்வளோதானா? எலிவேட்டர் வழியாக போயிட்டே இருக்க வேண்டியதானா? சீனு மக்களே, எலிவேட்டர் வழியாக வந்தான், டோனியோடைய கதையை முடித்தான், திரும்பவும் பார்த்தீங்கன்னா எலிவேட்டர் வழியாகவே வெளியே போயிட்டான் ஹோட்டலை விட்டு. காப்ஸ் இருக்கானுங்கப்பா. இருங்க மக்களே, நான் என்ன பண்ணுறேன், காப்ஸை காலி பண்ணிவிட்டு அந்த ப்ரூக்கோடைய மார்க்கர் இருக்குது பார்த்தீங்களா, அதை யூஸ் பண்ணிக்கிறேங்க. டக்கு நம்ம கன்னை எடுத்துப்போம். பாரம்பட்சம் பார்த்துட்டு இருந்தோம்னா வேலைக்கு ஆகுது. எவ்வளோ ஸ்பீடாக ஓட முடியுதோ ஓடிக்கிட்டே இருக்கேன் நான். டக்குன்னு ஸ்லோ மோஷன் போட்டு இங்கே இருக்க ஆளுங்களை திருக்கி விட்டு ஓடிட்டே இருப்போம். அவ்வளோதான். ஆல்மோஸ்ட் ஹீல் பண்ணியாச்சு. இந்த இடத்த விட்டு ஓடிடும். இங்கே நிற்கவே வேணாம். இப்போ மார்க்கரை யூஸ் பண்ண முடியுதா? மேலே இருக்குது பாருங்க. அன்அவைலபிளா? என்னடா விளையாட்டுத்தனம் பண்ணுற? ஒருவேளை இவனுங்கிட்ட இருந்து முதல்ல தப்பிக்கணும் போலங்க. இருங்க, இங்கே இருக்க ஏதாவது ஒரு நல்ல காரு, இந்த கார் எடுத்துப்போம் மக்களே. பார்க்க சீனாக இருக்கு. இறங்கப்பா ராசா. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம போயிட்டோன்னு வைங்களேன், இப்போ அவனுடைய மார்க்கரை யூஸ் பண்ண முடியுமா இருக்கும். லூஸ் த காப்ஸ்ன்னு காட்டுது பாருங்க. யூஸ் பண்ண முடியுமா? என்னடா பிரச்சனை? ப்ரூக்கே ஏமாத்திரியாடா? மார்க்கரை யூஸ் பண்ண முடியும், அது பண்ண முடியும்னா எதுவுமே பண்ண முடியலங்க. இருங்க, அந்த போலீஸோடைய ரிங்கை தாண்டியாச்சு. அதாவது க்ரீன் கலர் ரிங்கை. இன்னும் பெரிய ரிங் ஒன்று இருக்குது. அவ்வளோதாங்க, நானே எஸ்கேப் ஆகிட்டேன் ப்ரூக்கை நம்பினதுக்கு. ஸோ இப்போ இந்த மொத்த டவுன் டவுனையே ஒருத்தருக்கு எழுதி தரணும்ல, அதை வந்து யாருக்கு எழுதி தரலாம் அப்படின்ற டெசிஷன் மேக் பண்ணணும். Guess there ain't no turning back now, huh, pal? This is our first step toward breaking Marcano and taking over the city. I hear what y'all got to say, but I decide who gets the turf. And in the end, my decision is final. Is this a joke? Look, I know you knew you're calling the shots, but my guys are working that action as we speak. So where's the question? From where I'm sitting, it looks like you already got a plan for this part of the city. This is the first I'm hearing of this shit. So I figure you got your plans worked out. You know how to get these white boys riled up. ஓகேங்க, எப்பயும் போல் உங்களுக்கு யார்கிட்ட நான் கொடுக்க போகிறேன்றது தெரிஞ்சிருக்கும். ஏன்னா டவுன் டவுனில் இருக்க ராக்கெட்ஸே பார்த்தீங்கன்னா நான் வீட்டோ கிட்ட தான் கொடுத்துருந்தேன். அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா டவுன் டவுனையே தூக்கி வீட்டோ கிட்ட தான் மக்களுக்கு கொடுக்க போகிறேன். பாருங்கள், வீட்டோ கிட்ட கொடுத்தோன்னா வீட்டோ அசோசியேட் இல்லைங்க, ஆக்சுவலாக இன்கம் மட்டும்தான் அதிகமாகுது. ராக்கெட்ஸும் பார்த்தீங்கன்னா வீட்டோ தான் ரன் பண்ணிட்டு இருக்கான். அதனால நான் இவனுக்கே கொடுத்துட்றேன் மக்களே. Time. Always knew you had a good head on your shoulders. I guess that's that. And make sure you don't. Y'all can sit out the next one, cause I'll be damned if it ain't coming to me. We're done for now. You'll hear from me if I need you. ஓகேங்க, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டவுன் டவுன் ஏரியாவை கைப்பற்றியாச்சு. அடுத்து வந்து இன்னும் 2 லூட்டனன்ட்ஸ் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுடைய டிஸ்ட்ரிக்ட்டுக்கு நம்ம கைப்பற்றணும் அப்படின்னா அடுத்து கேப்போ தான் மக்களே. 2 கேப்போ இருப்பாங்க. அந்த 2 கேப்பையும் நம்ம காலி பண்ணிட்டோன்னா சால் மார்க்கோனா தான். They're saying you threw Tony off the roof of the Royal? Actually, it was through his penthouse window. You always had a flair for the dramatic. Tony's ledger. Last couple pages are pretty interesting. So இதையும் லூட் அடிச்சு எடுத்துட்டு வந்துட்டான் போல மக்களே. கணக்கு வழக்கெல்லாம். Any idea what US 5CJ means? Wait a minute. Holy shit. Why is Lou willing to comp 10 grand a month at a brothel and the same at a drug den? Based on what Greco told me in Scaletta, Marcano's laying out a bunch of money to get gambling legalized. And if that's what you're after, who better to have in your pocket
than a judge on the 5th Circuit Court of Appeals, US 5CJ. Exactly. There have to be over 20 judges on that bench. Could be any one of them. The kind of man we're talking about isn't used to people getting into his business. I start visiting the places listed in that ledger, he'll panic and go to Lou for help. And that's when we'll find out who he is. Keep that wiretap running. Never turn it off. ஸோ சால் மார்க்கனோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ ராக்கெட்ஸ் ரன் பண்ணி அதிலிருந்து வர வருமானத்தை எல்லாமே வந்து ஏதோ ஜட்ஜஸ்க்கு பே பண்ணிட்டு இருக்கான் போலங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா கேசினோ வந்து லீகலைஸ் ஆக போகிறான் பார்த்தீங்களா. ஸோ அதனால ஜட்ஜஸ் வந்து அவன் பக்கத்தில் இருக்கணும் அப்படின்றதுக்காக பே பண்ணிட்டு இருக்கான் போல. அதனால எந்த ஜட்ஜுக்கு பே பண்ணிட்டு இருக்கான் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக லூ மார்க்கனோ அட்டாக் பண்ணாங்கன்னு வைங்களேன், அது என்னன்றது தெரிஞ்சிடும்ன்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அடுத்த எபிசோடில் வந்து நம்மளுக்கு ஆப்ஷன் இருக்குங்க. அதாவது மற்ற டிஸ்ட்ரிக்டை ரன் பண்ணிட்டு இருக்க லிeutenant தேடி நம்ம போகலாம், அப்படி இல்லைனா லூ மார்க்கனோ தேடி கூட நம்ம போகலாம். ஸோ யாரை நோக்கி நம்ம போகலாம் அப்படின்றத நான் அடுத்த எபிசோடில் டிசைட் பண்ணுறேன். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். எப்பயும் சொல்கிற மாதிரி தான், பிடிச்சிருந்தா ஒரு லைக் தட்டி விட்டு அப்படின்னு நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டேக் கேர் மக்களே.